இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை 2 போட்டுக்கோங்க, கிராம்பு 2, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1 மினிட் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி ஒரு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளி நமக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கி செய்கிறதோட நம்ம வீட்லேயே அரைச்சி செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்ப பூண்டோட இஞ்சி ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நான் சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காலிஃப்ளவரில் நமக்கு பூச்சி இருக்கும். நம்ம வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். கேரட் வந்து ஒரு பெரிய பீஸில் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா எப்படி வீட்லேயே அரைக்கலாங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலாவில் வந்து நம்ம பட்டை, சோம்பு, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு அரைக்கிறோம். ஸோ நம்ம வந்து இது குருமாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. நம்ம டீ குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் சின்ன டம்ளரில் 1 ஊற்றினா போதும். ஏன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து காய் வேகிறதுக்காக தான் நம்ம ஊற்ற போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், பட்டை 1 எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதான் நமக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நமக்கு நல்லா வேகட்டும் குருமா. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நமக்கு காயெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வேகணும். அவ்வளோதான், நமக்கு வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம். இந்த குருமா வந்து நம்ம சப்பாத்தி அண்ட் பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்கள் ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட்